நித்தியசூரிகள் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பார்களாம். நித்தியசூரிகள் என்பவர்கள் ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பவர்கள். பெருமாள் பூலோகத்திலே ராமனாக கிருஷ்ணனாக அவன் அவதாரம் செய்தார் போலே அவன் அர்ச்சாமூர்த்தியாக அந்தந்த திவ்ய தேசங்களிலே அவன் எழுந்தருளியிருக்கும் போது அந்த எம்பெருமானுக்கு மாலையாக இருந்து அந்த எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம் நித்தியசூரிகள். ஆகவே ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த நித்தியசூரிகள் மாலை ரூபத்திலே இருக்கிற காரணத்தினாலே நாம் அந்த மாலைகளை இருகரம் கூப்பி வணங்கி அந்தந்த திவ்ய தேசத்து பெருமாளை சேவித்த மன திருப்தியோடு இந்த காட்சிகளை எல்லாம் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமிகள் இந்த ஸ்ரீரங்கத்திலே தன்னுடைய சதாபிஷேக மகோத்சவத்தை கொண்டாடுவதில் மற்றொரு தனி சிறப்பு இருக்கிறது. வாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலாம் பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே. அதாவது ஸ்ரீரங்க பெருமாள் அழகிய மணவாளன் நம்பெருமாள் அல்லது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் மூலவர். இந்த ரங்கநாத பெருமாள் யார் தெரியுமா? ஒரு கால விசேஷத்திலே ஹிரண்யாட்சனை வதம் செய்துவிட்டு வராக பெருமாளாக காட்சி தந்தாரே, அந்த வராக பெருமாள் தான் ரங்கநாதனாக இங்கே தெற்கு திசையை நோக்கி ஆண்டாள் அவதரித்த அந்த திசையை நோக்கி விபீஷணாழ்வான் இருக்கின்ற அந்த லங்கையை நோக்கி என்று ஆழ்வார் சொன்ன ரீதியிலே, சுவாமி தேசிகன் சொன்ன ரீதியிலே பார்த்தோமானால் ஆண்டாள் அவதாரம் செய்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த திசையை நோக்கி கொண்டு இங்கே ரங்கநாத பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ரங்கநாத பெருமாளை பற்றி சொல்லும் பொழுது அந்த வராக பெருமாள் பேசின வார்த்தைகள், அந்த வராக பெருமாள் சொன்ன வார்த்தையை வராக சர்மஸ்லோகம் என்று வைணவர்கள் குறிப்பிடுவார்கள். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதின் என்பது வராக சர்மஸ்லோகம். பக்தர்களே பக்தர்களே, நீங்கள் உங்கள் உடம்பிலே தெம்பு இருக்கும் வரையில் ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களால் முடியாது போனால் வயதான காலத்திலே, அப்பொழுது நீங்கள் சிறு வயதிலே சொன்ன அந்த பகவன் நாமாக்களை மனதில் வைத்துக் கொண்டு உங்களை நான் நற்கதிக்கு இட்டுச் செல்கிறேன் என்று சொன்னார் வராக நாயனார். அப்படிப்பட்ட வராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ண கஷேத்ராதிபதி. அந்த வராக பெருமாள் தான் ரங்கநாத பெருமாளாக இங்கே சேவை தருகின்றான். அப்படிப்பட்ட ரங்கநாத பெருமாள் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. அவர் சொன்ன வார்த்தைகளை ஒன்றா இரண்டா இதோ பாருங்கள், வரிசையாக 108 திவிதேச மாலை மரியாதைகள் வந்திருக்கின்றன. அவைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகா, கண்ணுக்கு இனிய இந்த காட்சி. அந்தந்த திவிதேசத்து அந்த பெருமாளை பற்றி சொல்லி அந்த திவிதேசத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த பாசுரத்தை சொல்லி இங்கே ஆண்டவன் சுவாமிகளுக்கு மாலை மரியாதை நடைபெறும். இதோ திருக்குழந்தை ஆண்டவன் நமக்கு சேவை தருகின்றார். திருக்குழந்தை ஆண்டவன் அதாவது இப்பொழுது 11வது பீடாதிபதியாக ஆண்டவன் ஆசிரமத்தை அலங்கரிக்கின்ற ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவனுக்கு முன்னால் மைசூர் ஆண்டவன் என்பவர் எழுந்துள்ளிருந்தார். அவருக்கு முன்னால் எழுந்துள்ளிருந்தவர் திருக்குழந்தை ஆண்டவன். இந்த திருக்குழந்தை ஆண்டவன் அழகான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது அவர் படித்த காலத்திலே தன்னுடைய குருவிடம் அவர் வேதாந்தத்தை படித்துக் கொண்டிருந்த சமயத்திலே அவரோடு படித்தவர் ஒருவர், சுவாமி நான் சென்னை வரையில் சென்று வருகிறேன், என் உறவினர்களை பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கேட்டாராம். அதற்கு என்ன போய் வா என்று சொன்னாராம் திருக்குழந்தை ஆண்டவருடைய ஆச்சாரியராகிய தென்பரை ஆண்டவன் என்பவர். அதே மாதிரி சென்று வந்தவர் 10 நாட்களாயிற்று. இதோ ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய மரியாதை நடைபெறுகிறது. ஆக திருப்பி வந்தவர் காலதாமதமாக வந்தார். எல்லா உறவினரையும் பார்த்துவிட்டு வந்தாயா என்று வெம்பரை ஆண்டவன் கேட்டாராம். எல்லாரையும் பார்த்துவிட்டு வந்தேன் என்று அவர் சொன்னாராம். பார்த்தசாரதி பெருமாளை பார்த்தீரா? திவ்யதேச மால மரியாதைகளுடைய வைபவத்தை நேரில் தரிசித்துக் கொண்டு இவைகளோடு நாம் சிறிது நேரத்தில் தொடர்ந்து ஆண்டவன் சுவாமிகளுடைய பெருமையை பேசலாம். இப்பொழுது திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையானுடைய
மாலை மரியாதைகள் இப்பொழுது நடக்க இருக்கிறது. ஆக உறவினர்களை எல்லாம் பார்த்து வந்தாயா என்று கேட்டவுடன் பார்த்து வந்தேன் என்று சொன்னாராம் அவர். பார்த்தசாரதி பெருமாளை சேவித்து வந்தாயா என்று கேட்டாராம் அவர். நான் கோயிலுக்கு செல்லட்ட அவகாசம் இல்லை என்று அவர் சொன்ன உடனே அவர்தானே உண்மையான உறவினன், அந்த உறவினனை விட்டு விட்டாயே என்று தென்பரை ஆண்டவன் சொன்னதாக திருக்குழந்தை ஆண்டவன் அழகாக சாதிப்பார், அழகாக சொல்லுவார். அதை நினைத்து பார்த்தேன். இப்பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய கோயில் அர்ச்சகர் மாலையை ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கிறார். பெருமாள் மாலை மரியாதை ஆகிறது. இதோ பஞ்சகாப்பு குங்குமம் இவற்றையும் சேர்த்து அளிக்கிறார். அடுத்ததாக இப்பொழுது கலவு வெங்கட நாயகா என்று கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய மாலை மரியாதை. அந்த திருமலை ஸ்ரீனிவாசன் இந்த கலியுகத்திலே நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றும் வண்ணம் மலை மீது நின்று கொண்டு சேவை தருபவர். இந்த திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் இப்பொழுது அகோபிலவடம் ஸ்ரீமத் அழகிசிங்கர் அவர்களுக்கும் இங்கே அளிக்கப்படுகிறது. திவிதேசத்து மாலை மரியாதைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அடியேனுக்கு தெரிந்த வரையில் ஏறத்தாழ 80 திவிதேசங்களுக்கு மேல் இருக்கும் என்று பேசிக் கொள்கிறார்கள். நிறைய திவிதேசங்களிலே இருந்து மாலை மரியாதைகள் வந்திருக்கின்றன. அந்த எம்பெருமானே நேரடியாக வந்து ஆண்டவனுக்கு தன்னுடைய திருவருளை தருவதாக நாம் எண்ணி மகிழ்கின்றோம். திவிதேசத்து மாலை மரியாதைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் ஆர்வ மிகுதியால் அங்கே மேடையில் நிறைய பேர் குவிந்திருக்கிறார்கள். அதையும் நம்மால் காண முடிகின்றது. எல்லாவற்றுக்கும் காரணம் பக்திதான், ஆச்சாரிய பக்தி. அடுத்ததாக கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று சொல்வார்கள். இப்பொழுது அகோபிலம் லட்சுமி நரசிம்மருடைய மரியாதையாக அகோபிலமடம் ஸ்ரீமத் அழகிசிங்கருடைய பிரதிநிதியாக ஆராதகர் சுவாமி இதோ ஆண்டவனுக்கு மரியாதையை செய்து கொண்டிருப்பதை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரடியாகவே அகோபிலமடம் ஸ்ரீமத் அழகிசிங்கர் இங்கே எழுந்தொழி இருப்பது விசேஷம். அடுத்த மாதம் நம்முடைய வர்ணனையாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் போல் அடுத்த மாதம் அவருக்கு சஷ்டியத்து பூர்த்தி இதே ஸ்ரீரங்கத்தில் நடக்க இருக்கிறது. ஸ்ரீமத் ஆண்டவனை சேவிப்பதற்காக ஸ்ரீமத் அழகிசிங்கர் இங்கே எழுந்தொழியிருக்கிறார். அது ஒரு விசேஷம். இதோ திவிதேசத்து மாலைகள் ஆண்டவனுக்கு அளிப்பதற்காக அந்தந்த கோயிலை சார்ந்த அர்ச்சகர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். அதை நம்மால் காண முடிகின்றது. இப்பொழுது அகோபிலமடம் 46வது பட்டம் ஜீயர் சுவாமிகள் அனுகிரக பாஷணம் செய்கிறார்கள். யாகம் என்று பொருள். முத்து என்றால் மிகவும் சிறந்த யாகம். ஆக இந்த மகோத்சவம் என்பதானது ஒரு சிறந்த யாகத்தை போன்றது. ஒரு யாகம் நடக்கும் இடத்துக்கு சென்று யாகத்தை பார்த்தால் தரிசித்தால் நமக்கு எப்படிப்பட்ட புண்ணியம் வருமோ அப்படிப்பட்ட புண்ணியத்தை இப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய மகனீயர்களுடைய சதாபிஷேக விழாவிலே நாம் கலந்து கொண்டு அவரை தரிசிக்கிற அந்த நொடி பொழுதிலே நாம் சுலபமாக புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் சுவாமிகள் சதாபிஷேக மகோத்சவத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பக்தர்களாகிய நாம் அனைவரும் சுவாமிகள் தன்னுடைய
இந்த 81வது திருநட்சத்திர வைபவத்திலே பக்தர்கள் அத்தனை பேரையும் சிஷ்யர்கள் அத்தனை பேரையும் அவர்களுக்கு அனுகிரகத்தை செய்து அவர்கள் தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே என்று ஆழ்வார் குறிப்பிட்டபடி அத்தனை பேரும் மிகவும் சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சுவாமிகள் தன்னுடைய கோரிக்கையை அவ்வாறே அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். சுவாமிகள் எப்பொழுதுமே தனியாக சுவாமிகளை தரிசிக்க செல்லும் போது கூட சாப்பிட்டாயா என்று முதலில் கேட்டார். ஏனென்றால் வந்திருக்கிற அத்தனை சிஷ்யர்களையும் சாப்பிடாமல் அவர்கள் தன் எதிரே நின்று கொண்டிருந்தால் அது சுவாமிகளுக்கு பிடிக்காது. அவ்வளவு உயர்ந்த குணம். ஆக அந்த சிஷ்யர்களை தன்னுடைய புத்திரன் மாதிரி தன்னுடைய குழந்தைகள் மாதிரி பாவிக்கின்ற கருதுகின்ற அந்த எண்ணம் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமிகளுக்கு நிரம்ப உண்டு. அப்படிப்பட்ட மகான் இன்றைய தினம் இந்த புராண புகழ் வாய்ந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே சதாபிஷேக மகோத்சவத்தை கண்டருகின்றார். உண்மையில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் நம்முடைய ஊர்களிலே நம்முடைய வீடுகளிலே இருந்து கொண்டு நாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சி வாயிலாக தூரதர்ஷன் வாயிலாக வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழ் நண்பர்கள் கூட இந்த காட்சிகளை எல்லாம் தரிசிக்கின்ற ஒரு நற்பேறு அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. உண்மையில் நாம் அனைவரும் பாக்கியசாலிகள். பாக்கியவந்தோ லபந்தே. திருக்குடந்தை ஆறாமுதாழ்வான் கோயில் மரியாதை கும்பகோணம் கஷேத்திரத்திலே இருந்து திருக்குடந்தையிலே இருந்து ஆறாமுதாழ்வானுடைய அந்த மாலை ஆண்டவன் சுவாமிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்ததாக ஒவ்வொரு திவ்யதேசத்து மாலை மரியாதைகள் நடந்து வருகின்றன. இந்த திருக்குடந்தை ஆறாமுதாழ்வான் விஷயத்திலே ஆண்டவனுக்கு ஈடுபாடு மிகவும் அதிகம். அந்த கோயிலிலே இருக்கின்ற திருத்தேரை நன்றாக ஓட வைத்த பெருமை, அதை சீர்படுத்தி அந்த திருத்தேரை ஓட வைத்த பெருமை ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகளையே சாரும். அதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டாயிற்று. அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியை இந்த சமயத்திலே எண்ணி பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, சுவாமிகளுக்கு தெரியாத கலை இல்லை. தாமர் ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டார் போல் எல்லா விஷயமும் அவருக்கு கைவந்த கலை. ஹடயோகம் என்று சொல்வார்களே, தண்ணீரிலே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பது, இது ஹடயோகம் என்று அழைக்கப்படுகிறது. அதிலும் இவர் வல்லவர் என்பதை நாம் அறிகின்றோம். இப்படி தெரியாத ஒரு துறை இல்லாமல் எல்லா விஷயங்களிலேயும் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியிருப்பவர் நம்முடைய ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமிகள். அடியேன் ஒரு தடவை சென்னை ஆசிரமத்திற்கு சென்ற போது சமஸ்கிருதத்திலே நியாயசாஸ்திரம் என்று ஒன்று உண்டு. அதில் பட்சதா என்று ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த புஸ்தகத்தை எழுதியவர் ஆண்டவன் சுவாமிகளிடம் பிரபேஸ் எழுதுவதற்காக முகவுரை எழுத சொல்லி கொடுத்திருந்தார். அதில் இவர் சமஸ்கிருதத்திலே எழுதிய அந்த முகவுரையை அடியேன் அந்த சமயத்தில் சென்ற போது படித்து பார் என்று சாதித்தாயிற்று. அதை படித்து பார்த்தேன். ஆஹா, ஒரு பட்டபாணன் மாதிரி, ஒரு காதம்பரி என்று சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள். அழகான உயர்ந்த சமஸ்கிருத நடை. அப்படிப்பட்ட உயர்ந்த நடையிலே ஆண்டவன் சுவாமிகள் அந்த பட்சதா என்கிற அந்த நியாய சாஸ்திர நூலுக்கு எழுதிய அந்த ஆமுகத்தை, அந்த முகவுரையை இப்பொழுதும் நினைத்து பார்க்கின்றேன். ஆஹா, சமஸ்கிருதம் அப்படி அவருக்கு கைவந்ததாக இருக்கின்றது. சமஸ்கிருதம் மட்டுமல்ல, வடமொழியும் தென்மொழியும் என்ற நிலையிலே, தென்மொழி என்று சொன்னாலே தெற்கு பக்கத்திலே இருக்கிற மொழி தமிழ் மொழி என்று நாம் கருத விடலாகாது. தென்மொழி என்றால், தென் என்றால் அழகிய என்று பொருள். அழகிய மொழி நம்முடைய தேனிலும் இனிய தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழியிலே ஆண்டவன் இதுவரையில் தன்னுடைய ரங்கநாத பாதுகா என்கிற பத்திரிகையிலே திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழிக்கு அழகான எளிமையான உயர்ந்த தமிழ் நடையோடு கூடின அந்த உரையை நமக்காக அனுகிரகித்திருக்கிறார். அது நல்லபடியாக முடிந்து இப்பொழுது திருக்குறுந்தாண்டகம் என்கிற திருமங்கையாழ்வாருடைய பிரபந்தத்திற்கு அழகான தமிழிலே அந்த தமிழை பற்றி சொல்வதற்கு உண்மையில் என்னால் முடியாது. ஏனென்றால் ஆண்டவன் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றவர், தமிழ் வித்வான் படித்தவர். ஆக எப்படி சமஸ்கிருதத்திலே கரை கண்டு விளங்குகின்றாரோ அதே மாதிரி தமிழிலும் கரை கண்டு விளங்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, ஒரு விஷ்ணு பக்தராக ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தாலும்